இன்றைய செய், இப்போதே செய். வாருங்கள் குட்டிகளே, இன்று உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப் போகிறேன். ஒரு அழகான கிராமத்தில் கவின், முகிலன் என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில ஒரே வகுப்பில் படித்து வந்தார்கள். கவின் எப்போதுமே சுறுசுறுப்பான பையன். அன்றைய பாடங்களை அன்றே படித்து முடித்து விடுவான். ஆனால் முகிலன், அவன் எதற்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லும் குணம் கொண்டவன். ஒருமுறை அவர்களின் ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். யார் ஒருவர் அடுத்த ஒரு வாரத்தில் மிக அழகான காகித பூக்களை செய்து கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு பெரிய பரிசு உண்டு என்று சொன்னார். வீட்டிற்கு வந்த கவின், இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதே என்று நினைக்காமல் அன்றே தனக்கு தேவையான வண்ண காகிதங்களை சேகரித்தான். ஒவ்வொரு நாளும் மாலையில் விளையாடி முடித்ததும் 1 மணி நேரம் ஒதுக்கி அழகாக பூக்களை செய்தான். ஆனால் முகிலனோ, இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது, கடைசி நாளில் செய்து கொள்ளலாம் என்று தினமும் விளையாடி கொண்டே இருந்தான். அவனது அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. போட்டிக்கு முந்தைய நாள் வந்தது. கவின் தான் செய்த பூக்களை ஒரு அழகான கூடையில் அடுக்கி மிக அழகாக தயார் செய்து வைத்திருந்தான். அன்றிரவு முகிலன் அவசரமாக பூக்களை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் பாவம், அன்றிரவு மின்சாரம் திடீரென தடைபட்டது. இருட்டில் அவனால் பூக்களை சரியாக செய்ய முடியவில்லை. அரைக்குறையாக செய்த பூக்களும் பார்ப்பதற்கு அழகாக இல்லை. மறுநாள் பள்ளியில் கவினின் அழகான கூடையை பார்த்து ஆசிரியர் மிகவும் பாராட்டினார். முகிலன் தன் அரைகுறை பூக்களை காட்டி தலையை தொங்க போட்டுக் கொண்டு நின்றான். அவனுக்கு புரிய வந்தது, நாளை என்று தள்ளி போட்டதால் கிடைத்த பலன் இதுதான் என்று. அப்போது கவின் முகிலனிடம் சொன்னான், நண்பா, காலம் ஒரு முறை போனால் திரும்ப வராது. நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் தான் வாழ்வில் சாதிக்க முடியும். முகிலன் அன்றிலிருந்து தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். எதையும் தள்ளி போடாமல் நேரத்தோடு செய்ய பழகினான். பார்த்தீர்களா குட்டிகளே, நீங்களும் கவினைப் போலவே உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். சரியா? இன்னும் நிறைய குட்டி கதைகள் உங்களுக்காக காத்திருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.